ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. கல்யாண வீடுகள் எல்லாம் வைக்கிற மாதிரி வத்த குழம்பு. நான் வெறும் சுண்ட வத்தல் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி வச்சுருக்கோம்னு போய் பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் நம்ம கூடுதலாகவே ஊற்றிக்கணும். அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் நான் சுண்ட வத்தலை அதில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். எண்ணெயை நம்ம நிறைய ஊற்றி வச்சோம்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இதில் எல்லாம் இந்த மாதிரி குழம்பு, வத்த குழம்பு, பூண்டு குழம்பு இதெல்லாம் எண்ணெய் மிதந்து வந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் பூண்டு ஒரு 20 பல்லு அளவுக்கு பூண்டு கூடவே தான் இருக்கும், உரித்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்றணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் புளி நம்ம பேலன்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். புளியை நம்ம நல்லா கரைச்சிக்கணும். தக்காளியையும் போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு அஸ் யூஷுவல் நம்ம சேனலில் சொல்கிறது தான், கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கும்போதே இங்கிட்டு நம்ம புளியை கரைச்சிக்க வேண்டியதுதான். புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைசல்லே நம்ம மீன் குழம்புக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.5 இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்தை பொறுத்தளவுக்கு போடுங்க. எங்கள் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் எல்லாமே. காரம் ரொம்ப இருக்காதுங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, மல்லித்தூள் எப்போவுமே நான் டபுளாக தான் போடுவேன். 1.5 மடங்கு இல்லை 2 மடங்கு போடுங்க. அப்போ தான் குழம்பு திக்காகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நான் மல்லித்தூள் ஒரு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டால் ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள் நாங்கள் வீட்டிலே அரைக்கிறது தாங்க. நான் காய வச்சு வறுத்துட்டு தான் அரைப்பேன் எல்லாமே. போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம நல்லா புளியை அந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி நம்ம அதை அப்படியே குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான். மீன் குழம்புக்கெல்லாம் அப்படி தானே செய்வோம். அதே மாதிரி தான் நம்ம ஈஸியாக இந்த மெத்தடு. சில பேர் இதிலையே தக்காளியும் போட்டு கரைச்சி ஊற்றிடுறாங்க. எனக்கு என்னமோ அது பிடிக்கல. நான் எப்போவுமே தக்காளி வதக்கிட்டு தான் செய்கிறது. அதுக்கப்புறம் இதை குழம்பு தூக்கி நம்ம அந்த பாத்திரத்தில் கடாயில் ஊற்றி இன்னும் ஒரு தடவை புளியை கரைச்சி ஊற்றி தண்ணியை ரொம்ப திக்காக இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனோம்னாலே அந்த தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சுண்ட வத்தல் போடுற இடத்துல நம்ம சுண்ட வத்தல், மிதுக்கு வத்தல், அது மாதிரி சில பேருக்கு வத்தலில் இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தா அதெல்லாம் போடுவா. மாங்காய், கத்திரிக்காயெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் எங்களோட பிள்ளை எதுவும் அது போட்டோம்னா சாப்பிடாதுங்கிறதுனால சுண்டைக்காயெல்லாம் சாப்பிடுவோம். அதே இது சுண்ட வத்தெல்லாம் திங்காதுக்கு. இந்த குழம்புல போட்டோம்னா அது அந்த சாறாவது அதில் இறங்கும்ல, அந்த சத்தாவது அதில் கிடைக்கட்டுமேங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி குழம்புல போட்டிருக்கேன். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். அதே மிளகு தக்காளி கீரை வத்தல் இருக்குது பாருங்கள், மிளகு தக்காளி வத்தல் அதில் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.